உங்களுக்கு விரோதமாய் கூட்டம் கூடுகிற அந்த கூட்டத்தை ஆண்டவர் குலைக்கணும்னா நம்ம எப்படி ஜெபம் பண்ணணுமா? கர்த்தருக்கு முன்னாடி போய் நின்றணும். நமக்கு விரோதமா ஒரு கூட்டம் கூட ஆரம்பிக்கிறாங்கன்ற நியூஸ் காதுல கேட்ட உடனே எங்க போய் நின்றணும்னா ஆண்டவருக்கு முன்னாடி போய் நின்றணும். வேற எதுவுமே வேணாம். இந்த மாதிரி கூடுறாங்க, ஆண்டவரே பாத்துங்க, ஆண்டவரே, ஆண்டவரே காரியத்தை பண்ணுவாரு. நம்பர் 2, இரண்டாவதாக உங்களுக்கு விரோதமாய் கூட்டம் கூடுனாங்கன்னா நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா, கர்த்தர் சமூகத்துல போய் நின்றுட்டு எங்களுக்கு பலன், ஏராளமான இந்த கூட்டத்திற்கு விரோதமாய் போகிறதுக்கு எங்களுக்கு பலன் இல்லை ஆண்டவரே. நம்பர் 3, மூணாவது 18வது வசனத்தை வாசிக்கலாமா? 20ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கும் போது 18வது வசனம், அப்பொழுது யோசபாத் தரை மட்டும் முகம் குனிந்தான், சகல யூதா கோத்திரத்தாரும் எருசலேமின் குடிகளும் கர்த்தரை பணிந்து கொள்ள கர்த்தருக்கு முன்பாக தாழ விழுந்தார். ஆமென். அப்படின்னா நான் ஒண்ணுமே இல்ல ஆண்டவரேன்னு சரண்டர் ஆயிட்டான். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா எல்லாம் தாழ விழப்போறோம். ஆமென் சொல்லுவோம். ஏராளமான இந்த கூட்டம் நின்றுட்டு இருக்குது. நிறைய பேர் கூட்டம் கூட்டிட்டு இருக்கிறாங்க. ஆனா அவங்கள ஜெயிக்கிறதுக்கு எங்க கையில பலன் இல்லை. நாங்க ஒன்றும் பண்ண முடியாது. இன்னைக்கு எல்லாமே நமக்கு எதிராக தான் இருக்குது. ஒரு பாஸ்டரை அடிச்சு இந்த பக்கத்தெல்லாம் உடைச்சு, இங்க இருக்கிற இந்த இடத்துல இருக்கிற எலும்பெல்லாம் உடைஞ்சு பேச முடியாம அவருடைய நாக்கு வெட்டுப்பட்டு அப்படி இருக்கிறாரு. அவரை ஏன்னு கேட்கறது கூட யாரும் இல்லை. அவருக்காக வழக்காடுறதுக்கு ஒருத்தரும் இல்லை. இது மாதிரி தெரிஞ்சது ஒண்ணு, தெரியாம எத்தனை தெரியுமா? ஊழியக்காரனை அடிச்சா கேட்கறதுக்கு யாரும் இல்லை, சச்சா அடிச்சா கேட்கறதுக்கு யாரும் இல்லை. எத்தனை பொங்கலூர் பக்கத்துல ஒரு டீம் சர்ச் சேர்ந்து பொங்கலூர்ல ஒரு சர்ச்சுமே இதுவரைக்கும் வைக்கல அப்படின்றதுக்காக ஒரு சர்ச்சு கட்டுறதுக்காக தங்களுடைய நிலங்களை எல்லாம் விற்று ஒரு இடத்த வாங்கி சர்ச்சை கட்ட ஆரம்பிச்சாங்க. 4 வருஷமா அந்த சர்ச்சு கட்ட முடியாம பாதியில நின்றுட்டு இருக்குது. அந்த ஊர்ல இருக்கிற எத்தனை பேர் எதிர்ப்பு தெரிவிச்சு இது நடக்காது அப்படின்னா இன்னும் நின்றுட்டு இருக்குது. அந்த சர்ச்சு நடக்க முடியல. எத்தனை தெரியுமா, எத்தனை ஊழியங்கள் இப்படி நின்றுட்டு இருக்கு தெரியுமா? 1 2 இல்ல, தெருவுக்கு இந்த இடத்துல இருந்து நான் வீட்டுக்கு போறதுக்குள்ள பாத்தீங்கன்னா அவ்வளவு குறுகலான ரோட்ல ஒரு சின்ன இடத்துல கொண்டு போய் ஒரு விக்கிரகத்தை வச்சுட்டு 50 பேர் நின்று ரோட்டை மறிச்சுட்டு நிக்கிறாங்க. கேட்கறதுக்கு ஒருத்தர் கூட இல்லைங்க, ஒருத்தர் கூட இல்லை. ஆனா ஒரு திருச்சபை ஆரம்பிச்சா எழும்பி நின்று அதை நிறுத்துறதுல எத்தனை பேர் கவனமா இருக்காங்க தெரியுமா? அப்படிப்பட்ட ஒரு உலகத்துல தான் நம்ம வாழ்ந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு பட்டணத்துல தான் நம்ம இருக்கிறோம். அதனால கூட்டம் கூடிடுவாங்க, கொடி பிடிச்சிருவாங்க ஏறு நின்று, அவ்வளோதான், முடியாது நிற்காது அப்படின்னு அப்படிதான் பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் நான் நம்புறேன் இன்னைக்கு பண்ற அந்த ஒரு ஜபம் அந்த கூட்டத்தை கலைக்க முடியும். நம்புறீங்களா? தாழ விழுவோமா? அப்படியே சரண்டராய் கர்த்தர் சமூகத்தில் விழுந்து, லிட்டரலா விழுந்து, அப்படியே நான் லைவ் போயிட்டு இருக்கிறதுனால நான் குமிஞ்சிக்கிறேன். நீங்க அப்படியே தாழ விழுந்து, ஒரு நிமிஷம் அப்படியே தாழ விழுந்து, ஆண்டவரே நிற்கிறதுக்கு எங்களுக்கு பலன் இல்லை. இது வெறும் திருச்சபைக்கான ஜெபம் மட்டுமல்ல, இது நமக்கான ஜெபமும் தான், உங்களுக்கான ஜெபம் தான். உங்களுக்கு விரோதமாய் கூட்டம் கூடுகிற ஓ ஹalleluya கூட்டத்தை அப்படியே உடைக்கிற கர்த்தர் அல்லவா அவர். இயேசுவே 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 இயேசுவே, தாழ விழுறோம் ஆண்டவரே, தாழ விழுறோம் ஆண்டவரே, தாழ விழுறோம் ஆண்டவரே, தாழ விழுறோம் ஆண்டவரே. எங்களால ஒண்ணும் இல்ல, எங்களால நடக்காது, எங்களால முடியாது. எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது, உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. இந்த ஏராளமான கூட்டத்திற்கு விரோதமாய் நிற்கிறதற்கு எங்களுக்கு பலன் இல்லை. ஆகையால் எங்களுடைய கண்கள் உம்மையே தாழ விழுறோம் ஆண்டவரே, தாழ விழுறோம் ஆண்டவரே, தாழ விழுறோம் ஆண்டவரே, தாழ விழுறோம் ஆண்டவரே. அப்பொழுது யோசபாத் தரை மட்டும் குனிந்து முகம் குனிந்தான், சகல யூதா கோத்திரத்தாரும் எருசலேமின் குடிகளும் கர்த்தரை பணிந்து கொள்ள கர்த்தருக்கு முன்பாய் தாழ விழுந்தார்கள். யோசபாத் தலை குனிஞ்சது மாதிரி உங்க முன்னாடி நான் தலை குனிறேன் ஆண்டவரே.
உங்க முன்னாடி தலை குனிகிற ஆண்டவரே, உங்க முன்னாடி தலை குனிகிற ஆண்டவரே. இனி இந்த சர்ச் ஆஃப் காட் ஹீலிங் சென்டர், சிட்டி சர்ச் ஆஃப் காட், கம்ஃபர்ட் சர்ச், கம் டு கம்ஃபர்ட் மினிஸ்ட்ரி, இதற்கு விரோதமாய் கூட்டம் கூடுகிற ஒரு கூட்டம் கூட இனி இல்லாதபடி ஆண்டவர் இப்பொழுதே சங்காரம் பண்ணுவதற்காய் இனி தடை செய்வார் இல்லை, இனி ஒன்னு சேர்ந்து பேசுவார் இல்லை, இனி கூட்டமாய் கொடி பிடிப்பார் இல்லை. நமக்கு விரோதமாய் எழும்புகிற அந்த கூட்டத்தை கர்த்தர் முறியடிக்கிறதுக்கு நம்பர் 4, 4வது என்னன்னா 17வது வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். 17வது வசனம், இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, எருசலேமின் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள், பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள், கர்த்தர் உங்களுடைய கூட இருக்கிறார் என்று விசுவாச அறிக்கை. ஆமென் சொல்லுங்க. சோ நம்பர் 4, 4வது, நமக்கு எதிராக இருக்கிற கூட்டத்தை நம்ம ஜெயிக்கிறதுக்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னா விசுவாசமான அறிக்கை. என் கூட கர்த்தர் இருக்கிறார், என் கூட அவருடைய பட்டயம் இருக்குது, என் கூட அவர் பலன் இருக்குது. சோ ஆண்டவர் என் கூட இருக்கிற வரைக்கும் என்ன எதுவும் பண்ண முடியாது, எவ்வளவு பெரிய கூட்டம் வந்தாலும் என்னை ஒன்றும் செய்ய முடியாது என்கிற ஒரு விசுவாச அறிக்கை. சொல்லுங்க பார்க்கலாம், ஒரு 4-5 விசுவாச அறிக்கை சொல்லுங்க பார்க்கலாம். ஏதாவது கர்த்தரை குறிச்சு, என் தேவன் என் கூட இருக்கிறார், கர்த்தர் என்னை நடத்துவார், என் கர்த்தர் எனக்கு பயங்கரமான பராக்கிரமசாலியா இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்க பிரச்சனைகளை உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடுகிறவர்களை முன்னாடி வச்சு சொல்லுங்க, ஹல்லேலூயா. பெரியவர், இதுவரைக்கும் பெரிய காரியத்தை செய்தவர், இதுவரைக்கும் எனக்காக யுத்தம் பண்ணினவர், இனியும் செய்ய வல்லவராயிருக்கிறீர். நீர் ரதங்களை அக்கினியினால் சுட்டரிக்கிற கர்த்தர், பார்வோனுடைய சேனையை கீழே தள்ளி போட்டவர், உங்களுக்கு வல்லமையும் மகத்துவமும் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. சோ நம்பர் 5, ஐந்தாவதாக வாசிக்கலாம் பார்க்கலாம். 19வது வசனத்தை வாசிக்க போறோம். 19வது வசனம் அப்படியே 20வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கும் போது வாசிக்கலாம். கோராகியரின் புத்திரரிலும் இருந்த லேவியர்கள் எழுந்திருந்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகா சத்தத்தோடு கம்பீரமாய் துதித்தார்கள். ஹல்லேலூயா. இப்ப என்ன பண்ணாங்க அப்படின்னா, தனக்கு எதிராகி வருகிற அந்த கூட்டத்திற்கு விரோதமாய் நிற்கிறதுக்கு பலன் இல்லைன்னு சொன்னாங்க, ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ எல்லாரும் கைத்தட்டி பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. உடனே அடுத்துதான் துதி செய்ய தொடங்கினதும் நீங்கள் 21, 22 இதோட முடிக்கலாம். 21, 22 பின்பு அவன் ஜனத்தோட ஆலோசனை பண்ணி பரிசுத்தமும் மகத்துவம் உள்ளவரை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது, கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான். ஹல்லேலூயா. எவ்வளவு அழகா இருக்குது. அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்த பதிவிருந்த அம்னோன் புத்திரரையும் மோவாவின் புத்திரரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதனால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். ஹல்லேலூயா. கடைசியாக இந்த யோசபாத் என்ன பண்றாரு அப்படின்னா, டேய் பட்டயத்தை எல்லாம் பிடிக்கிறவங்க எல்லாம் பின்னாடி நில்லுங்கப்பா, யுத்த வீரர்கள் எல்லாம் பின்னாடி நில்லுங்கப்பா, லேவியின் கோத்திரத்தை கொஞ்சம் பேரை கொண்டு வாங்க, பாடகர்களை கொஞ்சம் பேரை கொண்டு வாங்க, எல்லாரையும் முன்னாடி நிறுத்தி இந்த துதி செய்கிறவங்க ஆராதனை பண்றவங்க முன்னாடி போட்டோம் அப்படின்னு சொல்லி துதிக்க ஆரம்பிச்ச உடனே இங்க ஆராதிச்சுட்டே இருக்காங்க, இங்க பாடிட்டே இருக்காங்க, அங்க எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிகிறார்கள். ஹல்லேலூயா. சோ நமக்கு விரோதமா எழும்புகிற கூட்டத்தை கலைக்கணும்னா நம்ம செய்ய வேண்டிய 4th என்ன அப்படின்னு நம்ம செய்ய வேண்டியது, நம்ம துதிச்சுட்டே இருக்கட்டும். ஆமென் சொல்லுங்க. எனக்கு முன்னாடி கர்த்தர் கடந்து போகிறார், அவர் என் கூட இருக்கிற வரைக்கும் என்னை ஒன்றும் சேதப்படுத்தவே படுத்தாது.
ஹalleluya. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? அப்படியே எழும்பி நின்னு கர்த்தரை துதிக்க ஆரம்பிக்கலாமா? ஆண்டவரை துதிக்க ஆரம்பிக்கலாமா? கர்த்தரை துதிச்சு, இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், நீர் நல்லவர், நீர் துதி செய்ய தொடங்கினதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிய செய்த கர்த்தர், அவராலே ஆகும், அவராலே எல்லாம் ஆகும். ஆமென்.